Welcome back to a new video. நான் வந்து ஒரு லேப்டாப் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை வச்சிருந்தேங்க. மெயினா என்னோட யூஸ் என்னன்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னா போட்டோஷாப், வீடியோ எடிட்டிங், கேமிங் இது மூணு ரிலேட்டடா தான் என்னோட ஒர்க்ஸ் ஃபுல்லா இருக்கும். இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு லேப்டாப் சூஸ் பண்ணலாம்னு இருந்தேன். நான் சூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா MSI ல இருந்து பாத்தீங்கன்னா GF63ங்கிற இந்த ஒரு மாடல் நான் Flipkartல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஒரு லேப்டாப்போட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் என்னோட ஒரு பேசிக் ரிவ்யூ இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல நம்ம சேனலை பார்க்குறேன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த லேப்டாப் என்ன ப்ராசஸரில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா i5 9 ஜென்ரேஷன், அது மட்டும் இல்லாமல் NVIDIA கிராஃபிக்ஸோட 1650 Ti Max Qவோட இந்த லேப்டாப் வருது. இல்லை 8GB ரேமும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ லேப்டாப் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கவருக்குள்ளே நமக்கு லேப்டாப் கொடுத்துருந்தாங்க. உள்ளே எடுத்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்டைலிஷான இருந்துச்சு. ஸோ ரெட் கலர் அவங்களோட சிம்பிள் போட்டிருந்தாங்க, ட்ராகன் மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த கீபோர்டில் போட்டிருந்த கவரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ரெட் பேக் லைட் இதில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் யூஸ் பண்ணுறப்பையும் சரி, கேம் விளையாடுறப்பையும் சரி ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருந்துச்சு. மவுஸ் பேடும் நல்லாவே இருந்துச்சுங்க. ஸ்பீக்கர் குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே பக்கவாக இருந்துச்சு. டிஸ்பிளேன்னு பார்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த LED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வியூவிங் ஆங்கிள்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. சைடில் பார்த்தாலும் சரி, நம்ம படம் பார்க்குறப்பையும் சரி ரொம்பவுமே நல்லாவே இருந்துச்சு. இதில் 60 FPS விளையாடுறதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட போர்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா லேண்ட் கேபிள், 2 USB ஹப், 1 மைக்ரோஃபோன், ஆடியோ. அடுத்து லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேனும் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்போட பேக் சைடுன்னு பார்த்திங்கன்னா CPUலேருந்து வர ஹீட் எல்லாத்தையுமே அவுட் சைட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஓப்பன் ஸ்பேஸஸ். அடுத்ததான் இந்த லேப்டாப்போட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பற்றி தாங்க பார்க்குறோம். பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் வந்து நான் ஒரு 4 to 5 டேப்ஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணுறப்பையும் சரி, வீடியோ எடிட்டிங் பண்ணுறப்பையும் சரி ரொம்பவுமே ஸ்மூத்தாகவே தாங்க ரன் ஆனிச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேமிங் பண்ணுறப்பையும் சரி, நான் ஒரு சில கேம்ஸ் மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். PUBG, GTA எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் விஷயத்தில் நல்லாவே இருந்துச்சு. இன்னும் ஹை செட்டிங்ஸில் வச்சு எதுவுமே ரன் பண்ணி பார்க்கல. ஸோ அது வந்து உங்களுக்கு டெடிக்கேட்டாக வீடியோ ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அடுத்ததோட நெகட்டிவ்ஸ்ன்னு பார்க்கையில் தாங்க மெயினாக ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி தாங்க. இந்த லேப்டாப்போட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வரதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக இதாகுது. பட் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஃபுல்லாக ஆகிடுது. நம்ம சார்ஜ் ப்ளக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்த நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் ட்ராக் பேட் இருக்கு இல்லையா, இதில் வந்து ப்ரெஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா டிங் டிங்னு சவுண்ட் கேட்குது. இது ரொம்ப அனாயிங்காக இருந்துச்சு. நானும் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா கேமிங் எல்லாத்துக்கும் சரி, எடிட்டிங் எல்லாத்துக்குமே சரி டெடிக்கேட்டடாக ஒரு மவுஸ் வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இந்த லேப்டாப்பில் கொடுத்துருக்க மவுஸ் பேட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு இதாக படல. பட் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் பிளாஸ்டிக் மேடாக இருக்கிறதுனால கொஞ்சம் சவுண்ட்ஸ் எல்லாம் நாய்ஸியாக இருக்குங்க. ஸோ ப்ரைஸிங்னு பார்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸில் 52,000லையும், பிக் சேவிங் டேஸ் இந்த மாதிரி பிக் பில்லியன் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50,000 இந்த ஒரு லேப்டாப் வந்து கிடைக்கிது Flipkartல. இது வந்து HDDல நான் வாங்குது. இதே SSDயில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5,000 கூட வந்து பார்த்தீங்கன்னா 57,000க்கு 512GB SSDயோடையும் கிடைக்குது. ஸோ ரெண்டு ப்ராடக்ட்டுமே செக் பண்ணி பாருங்கள். அதோட ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேமிங் லேப்டாப் வாங்கினாலும் அவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய், டேக் கேர், சியர்ஸ்.